இனிய உறவுகளே, பாசங்களே, வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம பிறந்த பிறப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்து எதை நோக்கி போகுதுன்னா நம்முடைய வெற்றியை நோக்கி தான் போகணும். இப்போ ஒரு ஒரு கிளாஸு 10th ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்க. அன்றைக்கி அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடங்கள் இருக்கும். 10வதுன்னா விளையாட்டா நிறைய பாடங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த பாடங்களை வெற்றி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான், இந்த பாடங்களில் ஜெயிக்கணுன்றதுக்காகத்தான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வாத்தியாருன்னு பாடாப்படுறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்காகவா, அவங்க சம்பளத்துக்காகவா ஒர்க் பண்றாங்க? இல்ல, நாம ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க பாடுபடுறாங்க. இது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வெற்றியாளராக வர முடியும். இதுல சுமதி சுட்டியான பொண்ணு. அன்னன்னைக்கு நடக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிடும், ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடும், சூப்பராக இருக்கும். ஆனால் சுந்தரி இருக்கு பாரு, அது கொஞ்சம் தத்தி. பாடம் ஹோம்ஒர்க் பண்ணணும்னா கொஞ்சம் சோம்பேறி தரும், அது ஒரு மாதிரி ஸ்லாக்னஸ். அவங்க அம்மா அதுக்கு மேலே ஒரு டிவி பைத்தியம், டிவி சீரியல் பைத்தியம். போன உடனே ஏதாவது ஒரு கதையை சொல்லி இவனை படிக்க விடாமல் பண்ணுறதுன்னே அவங்க அம்மா தான். இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நல்லா சொன்னா சுந்தரி, நல்லா புரிஞ்சு கேட்டுக்கோ. வாழ்க்கையில கல்வி தான் நமக்கு முக்கியம். கல்வி தான் நம்மளை பெரிய ஆளா ஆக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளை மாற்றி கொடுக்கறது கல்வி தான். நீ கலெக்டரா வரலாம், நான் ஐஏஎஸ்ஸா வரலாம். வாய்ப்பு இங்க அடிப்படை கல்வி 10th ஸ்டாண்டர்டு. இந்த 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் போனா, 11th முடிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் போனா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். ஜெயிக்கிறதுக்கான வழி ஒன்று சொல்கிற ஒன்று கேட்குறியா? சின்ன ரெக்வஸ்ட்டு. நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நீ என்ன பண்ணுற, தினம் ஏன் வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு போ, டிஃபன் சாப்பிடு, உங்கள் அம்மாவோட கொஞ்ச நேரம் பேசு, காஃபி சாப்பிடு, வீட்டுக்கு வந்துடு. நாம் 2 பேரும் சேர்ந்து படிப்போம், தென் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ தானாக நம்ம ஜெயிக்கலாம். ஜெயிக்கணும், நம்ம கிளாஸ்லேயே நாம தான் ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்கணும். இதில் நீ முக்கியமான ஒரு குறிக்கோளை நீ எடுத்துக்கணும். எங்கள் அண்ணன் துணை இருக்கான். எங்கள் அண்ணன் அவன் கூடயே வந்து பாடம் சொல்லி கொடுப்பான். அருமையான அண்ணன். அப்படி கிடச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு இல்லையா, நம்ம பயன்படுத்திக்கணும். உடனே அவளும் சுந்தரியும் சரி ஓகேட்டா. சுமதி சுந்தரி 2 பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு என்ன நினைச்சாங்களோ அந்த கோலுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்க. அவங்க அண்ணன் அரவிந்தனும் அவனுக்கு இந்த அருமையான விவேகானந்தரை பற்றி, அப்துல் கலாமை பற்றி, இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் சொல்லி பெரிய ஆளாக்கிட்டான். வெற்றி நிச்சயம்.